ஏமாத்துற ஈஸி தெரியுமா? ஓ ஆமாவா? அங்க ஒரு சிக்கன் ரைஸ் கடை இது பாரு. ஆமா இருக்குது. உன்னால முடிஞ்சா ஒரு ரைஸ் ஒன்று ஏமாத்தி வேணா பாக்கலாம். அவ்வளவுதானா? இதெல்லாம் இந்த ஜிஜிபி 2 செகண்ட்ல கையில சிக்கன் ரைஸோட வரும் பாரு. போடா போ, போய் சிக்கன் ரைஸ் வாங்கிற செருப்படி வாங்கிற பாக்குறேன். அண்ணா என்னப்பா சிக்கன் ரைஸ் வேணுமா பிரியாணி வேணுமா? அது இல்லண்ணா. தம்பி வேற எதுவும் இல்ல, சிக்கன் ரைஸ் பிரியாணி மட்டும் தான். என்ன ஒன்று டக்குன்னு சொல்லு. அதுதான் நான் 2 நாளா சாப்பிடலண்ணா. அதுக்கு என்னப்பா 2 நாள் சாப்பாடு இப்பயே சாப்பிட்ற? அது இல்லண்ணா, வெளியூர்ல இருந்து வரேண்ணா, பஸ் வேற வச்சிட்டாங்கண்ணா. எது பஸ் வச்சிட்டாங்களா? நீ என்ன வெளியூர்ல வந்து பஸ் வச்சிட்டாங்க சந்தோஷப்படு. நான் இதே ஊர்ல 15 வருஷமா இருக்கிறேன். இப்படிக்கா போய் அப்படியே வரதுலாம் பைக் வச்சிட்டாங்க பாத்துக்கோங்க. தம்பி பிச்சாட்டூர் சரியான திருட்டு கொட்டு ஊரு, பார்த்து சுதாரணமா இரு. ஐயோ, நான் சொல்ல வரேன் இவனுக்கு புரிய மாட்டேன், இவன் நான் சொல்ல வரேன் எனக்கு புரிய மாட்டேன். 2 சைக்கிள் சிக்கன் ரைஸோட வரேன்னு சொன்னா அவங்க கூட உட்காந்து கதை பேசிக்கிறியா? இருறா, என்னோட மொத்த திறமை இப்ப காமிக்கிறேன் பாடுறா. ஆனா 2 நாளா சாப்பிடலண்ணா, பச்சை எடுக்கணும், வயிறுலாம் வலிக்கணும். சாப்பிட்டு என்ன புண்ணாண்ணா. எடி சிரிப்ப நாய, இவ்வளவு ஓசி பிரியாணி தின்னதுக்கு இவ்வளவு ஓவர் ஆக்ஷன் பண்ணிருந்தியா? கைத்தா மட்டும் குத்தா காஞ்சி புதுல போய் ஒய்வே. நாய் பேசி இந்த குக்கானா குண்ணா மானுங்க போய் நான் பிளீஸ் நானா மரியாதையா போறியா இல்ல தவாலியாச்சு தவா பிரியாணி போட்டோமா? போயா லூஸ். யாடா லூசுன்னு சொல்ற? நீதான் லூஸ். என்னைய விட லூசுன்னு சொல்ற? வாங்கடா ரஹீம் பாய், கரீம் பாய், முன்னா பாய். மனுஷங்க துண்ணு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடலாம். புடிங்கிட்டா அவனை.